வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். 12 ராசி லக்கணங்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை எளிமையாக, அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர் யார் என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருக வழிபாடு எந்த முருகர் கூப்பிட்டவுடனே வந்து கந்தா என்று அருள் புரிவார், கடம்பா என்றால் அருள் புரிவார் என்பதனையும், எந்த முருகர் எந்த ஆலயம் என்பதனையும், கடனால் பிரச்சனை ஐயா, வேலையினால தொந்தரவு ஐயா, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஐயா, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஐயான்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த 12 ராசி லக்கணத்துக்கும் தனித்தனியா இந்த கடன் தீருவதற்கு பரிகாரமாக, அதாவது எளிய கோயில் வழிபாடும், கோயில் வழிபாடு பண்ணாதவங்களுக்கு எளிய நடைமுறையில் நான் வெற்றி கண்ட அற்புத வழிபாடுகளையும் சொல்லியிருக்கேன். பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எந்த அதிர்ஷ்டமான சித்தர் யார், அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய சித்தர் யார், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய முருகர் யார், எந்த முருக வழிபாடு செய்தால், எந்த முருகரை கும்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் யார், மட்டுமல்ல உங்கள் கடன் தீர்வதற்கு ஏதேனும் பரிகாரங்கள் உண்டா என்பதனை மிகச் சிறப்பான ஒரு பதிவாக உங்களுக்கு தருகிறேன். நண்பர்களே, இப்பொழுது பாருங்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் வாங்கினால் தீருவதே இல்லை. ஏனென்றால் ரிஷபத்திற்கு 1க்கும் 6க்கும் உரிய சுக்கிரன் இரண்டுமே ஒரே வீடாக வருவதால் கடன் வந்தாலும் தீர்வதில்லை, நோய் வந்தாலும் தீர்வதில்லை, வேலையிலும் ஒரு நிம்மதியற்ற தன்மைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த 6ஆம் இடம் பாதிப்புடைய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப எளிமையாக சித்தர் வழிபாடு என்றால் 5ஆம் இடம்தான் சித்தர் வழிபாடு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர். 9ஆம் இடம் என்பது பாக்கியம் தரக்கூடியவர். அப்போ ரொம்ப எளிமையாக கருவூராரை, கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கருவூராரை ரிஷப லக்னக்காரர்கள் அல்லது ரிஷப ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட சித்தராக அவரை போய் நீங்கள் வழிபட்டால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. அதுவும் குறிப்பாக எந்த நாளில் செல்ல வேண்டும் என்றெல்லாம் சில பேர் கேட்கிறார்கள். சித்தர் வழிபாட்டிற்கு உகந்தது வியாழக்கிழமை, அப்படி இல்லை என்றால் நட்சத்திரங்கள், உங்கள் நட்சத்திரங்களுக்கு நல்ல நட்சத்திரங்களில் செல்லலாம். ஆனாலும் எப்பொழுது சென்றாலும் நான் சொல்லக்கூடிய இந்த சித்தர்கள் மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, கரூரில் உள்ள கருவூரார் சித்தர் மட்டுமல்ல நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வழிபட வேண்டியது திருவாரூரில் உள்ள மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஜீவ சமாதியை நீங்கள் சென்று வழிபட்டால், அதாவது திருவாரூர் கோயிலுக்கு அருகிலேயே மடப்புறம் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது. கோயில் குளத்திற்கு அருகில் அங்கே தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இருக்கிறார். அவரை நீங்கள் வழிபட்டாலும் மிக பெரும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அவர் ஒரு அற்புதமான சித்தர். நீங்கள் சென்று வழிபட்டு பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு ஆத்ம நிகழ்வு, அந்த ஆலயத்திலே நீங்கள் கருவூராரை சென்று வழிபட்டாலும் அல்லது தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை வழிபட்டாலும் உங்களுடைய ஆன்மா தெளிவு பெறும், உங்களுடைய அதிர்ஷ்டம் மிக அற்புதமாக பெருகும். நீங்கள் ஒரு முறை சென்று பாருங்கள் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருகர் யார் நண்பர்களே? 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் கன்னி. கன்னி என்றால் வயல், வயல் என்றால் வயலூர். வயலூரில் இருக்கக்கூடிய, நன்றாக பாருங்கள், இந்த கன்னி என்கின்ற இந்த இடம் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடம். அப்போ 6, 5 அங்கே 6 முகனா இருக்காரு முருகர்.
அப்போ வயலூர் குமார கடவுளை, வயலூரில் இருக்கக்கூடிய முருகனை, திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள குமார வயலூர் என்கின்ற வயலூர் முருகனை நீங்கள் தரிசித்தாலே உங்களுடைய அனைத்து வினைகளும் தீர்ந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று வெற்றி வேலாயுதனாக உங்களுக்கு அருள் புரிவார் நண்பர்களே. அதே போல கடன் தீரவில்லை, கடன் 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 நண்பர்களே, உங்களுக்கு 6ஆம் இடமாக துலாம் வருகிறது. அப்பொழுது நீங்கள் கடன் தீர வேண்டும் என்றால் நீங்கள் போக வேண்டிய இடம் லட்சுமி நரசிம்மர் ஆலயம். லட்சுமி நரசிம்மரை நீங்கள் கும்பிட, ஏனென்றால் துலாத்தில் இருக்கக்கூடிய, துலாம் என்றாலே சுக்கிரன் வீடு, அதில் நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது சுவாதி. அப்போ சுவாதி என்றால் நரசிம்மர் சுவாதியில் அவதரித்தார். அப்போ லட்சுமி நரசிம்மர் ஆலயம் எங்கே இருக்கிறது? நாமக்கல்லில் இருக்கிறது. அது விடுத்தால் நமது பவானியில் இருக்கிறது. அதை விடுத்தால் பூவரசன் குப்பம், அங்கு செல்லலாம். இப்படி உங்கள் அருகிலே உள்ள ஒரு நல்ல ஒரு எத்தனையோ புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் ஆலயங்கள் இருக்கும். அவரை ருண விமோசன நரசிம்ம ஸ்தோத்திரம் என்று ஒரு ஸ்தோத்திரம் உள்ளது. அதை பாராயணம் செய்து வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் கடன்கள் அடைபட்டே தீரும். ரிஷபராசி அன்பர்களே, ஐயா என்னால் கோவிலுக்கெல்லாம் செல்ல முடியாது, நானோ ஏதோ நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு கடன் தீர ஏதேனும் வழி சொல்லப்படாதா என்றால் நண்பர்களே, இந்த ருண விமோசன நரசிம்ம ஸ்தோத்திரத்தை வீட்டிலேயே நீங்கள் சொல்லலாம். வீட்டிலேயே சொல்ல சொல்ல உங்களுக்கு கடன் அடையும், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னும் எளிமையாக கோவிலுக்கே போகவில்லை என்றாலும் 6ஆம் இடம் துலாம் என்றால் தராசு என்று பொருள். நீங்கள் உங்கள் எடைக்கு எடை, அதாவது உங்களுடைய மொத்த எடை, நீங்கள் ஒரு 70 கிலோ அல்லது 80 கிலோ இருக்கிறீர்கள் என்றால் அதில் சரிபாதி 40 கிலோ அரிசியும் மீதி 40 கிலோ எல்லா சமையல் சாமானமும், அதாவது எண்ணெயுடன் எண்ணெய், பருப்பு, உப்பு, புளி, மிளகா, நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாம் வச்சு கொஞ்சம் நெய்யும் வச்சு ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்திற்கு அதே ஐப்பசி மாதத்திலோ அல்லது சித்திரை மாதத்திலோ நீங்கள் கொடுங்க. உங்கள் கடன் பாருங்கள், அந்த அனாதை குழந்தைகள் அல்லது முதியோர்கள் இல்லத்திற்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு அது ஜீரணமாக ஆக உங்கள் கடன் அப்படியே சூரியனை கண்ட பனி போல விலகி போயிடும் நண்பர்களே. அற்புத பரிகாரம் செஞ்சு பாருங்க. நன்றி நண்பர்களே. 12 ராசி லக்கணங்களில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்டகரமான சித்தர் வழிபாட்டையும் அதிர்ஷ்டகரமான முருகர் வழிபாட்டையும் கடன் தீர்வதற்குண்டான பரிகாரங்களையும் எளிய பரிகாரங்களையும் கூறியுள்ளேன். இவைகளை நீங்கள் ஒரு முறையாவது முயற்சித்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் எத்தனையோ பேருக்கு பலவிதமான பரிகாரங்களை, நடைமுறை பரிகாரங்களை சொல்லி, செலவே இல்லாத பரிகாரங்களை சொல்லி வெற்றி மேல் வெற்றி பெற்றிருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 மாணவர்கள் என்னுடைய வகுப்பில் படிக்கிறாங்க. அப்போது ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணுமா, என்கிட்ட வாங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை A to Z, ஜோதிடம்னா என்ன, பலனெடுக்கும் வித்தைனா என்ன, தாத்தா முதல் பேரம் வரைக்கும் பலனெடுக்கும் வித்தைனா என்ன அப்படிங்கிறத என்னுடைய வகுப்புகள் இருக்குது, என்னுடைய ரெக்கார்டிங் வகுப்புகள் இருக்குது, என்னுடைய நட்சத்திர வகுப்புகள் இருக்குது, எல்லாத்துக்குமே வகுப்பு இருக்குது, என்னுடைய பிரசன்ன வகுப்புகள் இருக்குது. என்ன வேணுமோ அத்தனை வகுப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை வாங்கி பயன்பெறலாம். இந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் பின்பற்றும் போது பலிக்கும் பரிகாரங்கள்னே ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன். பரிகாரத்துக்குனே ஒரு வகுப்பு, அதே மாதிரி பலன் சொல்லும் வித்தைக்கு ஒரு வகுப்பு, இப்படி பலவிதமான வகுப்புகள், திசா புத்திக்கு வகுப்பு, 12 பாவங்களுக்கு உண்டான வகுப்பு, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான வகுப்புன்னு
எடுத்து வச்சுருக்கேன். பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து அத்தனையும் சரியாக இருக்குன்னு என்னை வாழ்த்தி வணங்குறாங்க. உங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கணுமா? எங்கிட்ட இருக்கிற இந்த வகுப்புகளை எல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்கு எப்போ தோணுனாலும் என்னுடைய எண் 98 427 37 800 9842737800 என்கின்ற எனது தொலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்க. உங்களை நானே கூப்பிடுவேன். இல்லை நீங்கள் நேராக கூப்பிட்டாலும் நானே எடுத்து உங்களுக்கு உண்டான பதில்களை சொல்லுவேன். நண்பர்களே, இந்த பரிகாரங்களை பயன்படுத்தி, இந்த வழிபாடுகளை பயன்படுத்தி நான் சொன்ன சித்தர்களை நீங்கள் கண்டிப்பாக பிடித்து கொண்டு வெற்றி மேல் வெற்றி பெற என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். உங்கள் ஈரோடு கோபையா. நன்றி நண்பர்களே.